ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நான் பார்க்க போகிறது கிளாஸ் நம்பர் 4, அதாவது பேரண்ட் கோஆபரேட்டிவ் ப்ரீ ஸ்கூலோட நோட்ஸ் என்ன சரிங்களா. அது 8 நோட்ஸே நான் தரேன். அப்போ என்னத்தடா அப்போ பழசெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலையாண்டு இந்த நாளையும் தந்துட்டு அடுத்த நாளையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரியா. அப்போது யார் இந்த அதுக்கு போக முன்னாடி கோஆபரேட்டிவ்னா என்ன, கோஆபரேட்டிவ் டீச்சிங், கோஆபரேட்டிவ் ப்ரீ ஸ்கூல்னா என்னத்தன்னு பார்த்துக்கொள்ளும். கோஆபரேட்டிவ் என்னான்னு பார்க்குறேன்னு சொன்னால் இந்த வீடியோ பாருங்கள். கூட்டுறவு கற்றல் முறையில் ஆசிரியர் ஒரு செயலை செய்வதற்கு குழந்தைகளை சிறு குழுக்களாக பிரிப்பார். குழந்தைகள் அச்செயலை முன்னின்று செய்து காட்டுவார்கள். ஆசிரியர் குழந்தைகளுக்கு தேவைப்படும் போது வழிகாட்டியாக மட்டுமே இருப்பார். ஆசிரியர் அதே குழந்தைகளை எப்போதும் ஒன்று சேர்த்து செயலில் ஈடுபடச் செய்யாமல் குழுக்களை மாற்றி அமைப்பார். இதனால் குழந்தைகள் பல வகையான சக மாணவர்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறார்கள். இவ்வாறு கூட்டுறவு கற்றல் முறையில் ஆசிரியர் குழந்தைகளை குழுக்களாக பிரித்து அவர்கள் அச்செயலை முன்னின்று செய்து காட்ட தூண்டி வெவ்வேறு செயல்களுக்கு வெவ்வேறு குழுக்களை அமைத்து செயல்படுவார். இந்த முறையானது குழந்தைகள் பகிர்ந்து கொள்ளுதல், மற்றவர்களுடன் ஒத்துப்போதல் மற்றும் ஒன்று சேர்ந்து செயல்படுதல் ஆகியவற்றை கற்றுக்கொள்ள உதவுகிறது. பாத்தீங்களா? அப்போ அதில் பேரண்ட்ஸ் இன்வால்வ் ஆவாங்க. இப்போ ஒரு 5 பேர் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லுங்களே, 5 பேர் ஸ்டூடெண்ட்ஸ்னால் அதில் 5 பேரண்ட்ஸ் வந்து உட்காருவாங்க. இதில் எக்ஸாம்பிள் ஷார்ட்டாக சொல்கிறேன். இப்போ உங்களோட ப்ரீ ஸ்கூல் போகிறதுக்கு அந்த புள்ளையை கொண்டு போயிட்டு 1வது நாள் அப்படியே கொண்டு போயிட்டு விட்றாங்க. 1வது நாள் இல்லாட்டி விடிய சரி கொண்டு போயிட்டு விட்றீங்களே, ப்ரீ ஸ்கூலுக்கு அந்த புள்ளையை கொண்டு போயிட்டு விட்றீங்க, விட்டுட்டு வாரீங்க, இல்லாட்டி விட்டுட்டு கீழே வெளியே வந்து குந்தி கொண்டிக்கிறீங்கன்னு வைங்க. ஆனால் அது இல்லாமல் பிள்ளைய அப்படியே விட்டுட்டோம் நீங்களும் போயிட்டு புட்டத்தை போட்டு கிளாஸ் ரூமில் உட்காந்து நீங்களும் பிள்ளைக்கு வரைஞ்சி கொடுக்குறீங்க சரியா. பிள்ளைகளோடய சேர்ந்து நீங்களும் விளையாடுறீங்க, பிள்ளைகளோட சேர்ந்து நீங்களும் கலர் பண்ணுறீங்க, அதெல்லாம் பண்ணுறீங்கன்ற போல அதுதான் பேரண்ட் கோஆபரேட்டிவ் ப்ரீ ஸ்கூல்னு சொல்லுவோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் விட்டுட்டு வராமல் உள்ளுக்கே போயிட்டு புட்டம் போட்டு உட்காந்து பிள்ளைய கையை பிடிச்சி வரைகிறத கேளும், இல்லாட்டி பிள்ளைகளுக்கு கலர் பண்ணுற சொல்லுறதை எல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க. எல்லா பேரண்ட்ஸும் விளைஞ்சா எல்லா பிள்ளைகளும் கூட்டு வந்து எல்லாரும் விட்றாங்க. இப்போ 1-2 பேரண்ட்ஸ் போய்ட்டு உட்கார்றது வேறு விஷயம் சரியா. அப்போ அவங்க டீச்சிங்கில் வாலண்டியர் டீச்சிங் மாதிரி வந்துடுவாங்க. அவங்க பேரண்ட் கோஆபரேட்டிவ் ஆக மாட்டாங்க. பேரண்ட் கோஆபரேட்டிவ் எப்போ ஆவாங்கன்றதுனா இருக்கிற எல்லா பேரண்ட்ஸும் வரணும். எல்லா புள்ளோட பேரண்ட்ஸும் வீடியோட வந்து அந்த புள்ளோட வீட்டுக்கு போகணும் சரியா. அவங்களும் பேக்கை தூக்கிட்டு வரணும். அதுவும் இப்போ ஸ்டூடெண்ட் மாதிரி வர தேவையில்ல. அவங்க கலர் ட்ரெஸ்ஸில் வரையிலும் வரணும், உட்காரணும், அவங்களோட புள்ளோருக்கு அவங்க கலர் பண்ணணும், அவங்களோட புள்ளோருக்கு அவங்க சொல்லிக் கொடுக்கணும். அப்படியே போகணுன்னா அதுக்கு பேரண்ட் கோஆபரேட்டிவ் உள்ளுக்கு வந்துடும். இது சாத்தியமானு கேட்டால் ஸ்ரீலங்காவில் அப்படி இல்லை, சாத்தியம் இல்லை சரியா. ஏன்னா ஒவ்வொரு பேரண்ட்ஸ் ஒவ்வொரு மாதிரி ஆக்கணும், அது இது உடுப்பு கழுவணும், சட்டி பானை கழுவணும்னு நிறைய ஒர்க் இருக்கும். அதனால் இது வந்து ப்ரீ ஸ்கூலில் சாத்தியமாகாது. ஆனால் இது ஆன்லைன் டிஜிட்டலாக சாத்தியமாகும். ஸோ டிஜிட்டலாக சாத்தியமாகும்னு சொன்னால் இப்போ அவங்களோட ஃப்ரீ டைமில் புள்ளோட ஃப்ரீ டைம் எப்படி அவனுக்கு ஃப்ரீ தான், அப்போ அவங்கள பிடிச்சி வந்து படித்து கொடுக்க இயலும். அப்போ யார் இதை தேர்வு செய்யலாம்? அதுக்கு முன்னாடி 2 விஷயம் சரியா. இப்போது இப்படி சொல்லுமே, இப்போ நீங்கள் உங்களோட பிள்ளைக்கு நீங்கள் சொல்கிறீங்க சல்லி முக்கியம் இல்லைப்பா, இது வேர்ட் தான் முக்கியம், வசனம் தான், ஒவ்வொரு வார்த்தை தான் முக்கியம், சல்லி முக்கியம் இல்லை, சல்லிந்தான் நாம் நோய்க்கே பேய்த்துரும், பணக்காரனை பாரு சும்மா நப்பிப்பட்டு கொண்டிக்கிறான் அப்படி இப்படின்னு சும்மா பணக்காரனுக்கு எதிராக பேசி கொண்டிக்கிறீங்க ரைட்டா. இனருமாய்கிறா சொல்கிறா பணம் தான் முக்கியம் சரியா. இன்னைக்கு 4 பேர் மதிக்கணும்னா உங்ககிட்ட பணம் வைக்கணும். அப்படி இல்லாட்டி 4 பேர்கிட்ட கையேந்து கொண்டு தான் வைக்கணும். நீ எதை விரும்புகிற? 4 பேர்கிட்ட கையேந்து கொண்டிக்கிறியா? கையேந்த போறியா? இல்லாட்டி 4 பேருக்கு கீழே வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு விடியோட தூக்கம் இல்லாமல் எழும்பி ஈவினிங் வந்து சாப்பிட்ற, தின்ற, தூங்குற அப்படின்ட்டு வாழ்ந்து கிழமைக்கு ஒரு நாள் லீவுண்டு பார்த்தாலும் அதுக்கும் ஓட்டின்ட்டு கூப்பிட்டு அதுக்கும் போயிட்டு சாதாரண வாழ்க்கை ஒன்று வாழ போறியா? இல்லாட்டி நீ நல்ல நிலைமை ஒன்று போயிட்டு உன்னால் 4-5 பேரை வாழ வைக்கணுன்ற அந்த நிலைமையில இருக்க போறியா? உன்னால் 10 பேர் வாழ வைக்கணும். நீ
10 பேரை படிக்க வைக்கணும், அப்படி வாழ்ந்து காட்டு, அப்படி வளர்ந்து காட்டு அப்படின்னு சொல்ல போறீங்களா? 2 ஆப்ஷன் இருக்குது. 2 உம்மா மார தாரேன் உங்களுக்கு. உங்களுக்கு 2 உம்மா மார தாரேன், சரியா? 2 அம்மாக்களை தாரேன். எந்த ஸ்டேஜில் நீங்கள் இருக்க போறீங்கன்ட்டு. நீங்கள் இந்த கோர்ஸை படித்து ப்ரீ ஸ்கூல் ஒன்று செய்வீங்களா இல்லையா, இல்லாட்டி ப்ரீ ஸ்கூலில் போய்ட்டு டீச் பண்ணுவீங்களா இல்லையான்ட்டு எனக்கு தெரியாது. ஆனால் கட்டாயமாக நீங்கள் பேரண்ட் ஒன்று ஆகுவீங்க, அது எனக்கு தெரியும். இல்லாட்டி பேரண்ட்டாகவும் மேய்ப்பீங்க. ஆனால் ப்ரீ ஸ்கூல் ஆகுறது நீ போகிறதா, இல்லாட்டி நீங்கள் போய்ட்டு வேலை செய்வீங்களா, இல்லாட்டி நீங்கள் ப்ரீ ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்களா, இல்லாட்டி ப்ரீ ஸ்கூலில் டீச் பண்ணுவீங்களா, அது எனக்கு தெரியாது. ஆனால் 100% நீங்கள் ஒரு பேரண்ட்டாக, ஒரு தாயாக வருவீங்க, ஒரு தந்தையாக வருவீங்கன்ட்டு எனக்கு தெரியும். அதனால தான் நான் இதை சொல்கிறேன். கட்டாயமாக கேளுங்க. ஒரு லைன் இது. இங்கே ஒரு டைப் ஆஃப் அம்மா இருக்கிறாங்க, எனக்கு ஒரு டைப் ஆஃப் அம்மா. இவங்கள ஏ, இவங்கள பின்னு எடுப்போம். இந்த ஏ இவங்க சொல்கிறாங்க காசு முக்கியம் இல்லைன்னு, இவங்க சொல்கிறாங்க காசு முக்கியம்னு. பணக்காரனாலே கஷ்டம்தான், தூக்கம் இல்லைன்றாங்க. பணக்காரனாயினாலும் நல்லா தூங்கலாம், அது பணக்காரன் ஐந்து பாரு, அப்போ அவனுக்கு விளங்கும். பணம் முக்கியம் இல்லைன்னு நாம் இன்னைக்கு டிவியில் பார்க்குறோம். ஆனால் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பணம் முக்கியம் இல்லை, எல்லாருமே சமந்தான் அப்படின்ட்டு சொல்கிற ஒரு படம் அந்த வருமானமே 100 கோடி அடிக்குது. அதை நடித்து முடிச்சுட்டு அந்த ஒவ்வொரு நடிகரும் பெரிய பெரிய பங்களார தங்குறாங்க. ஆனால் அதை பார்த்த நாங்கள் முக்கியம் இல்லைன்னு மைண்ட் செட்டை செட் பண்ணதுனால அப்படி நினைக்கிறோம். நல்லா கேளுங்க. பணக்காரனை நப்பிதான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. பணக்காரன் என்றைக்குமே நப்பி இல்லை. அவன் தேவையில்லாத செலவை குறைக்கிறான். அவன் குறைச்சதுனால தான் அவன் பணக்காரன். நீங்கள் பாருங்கள், எங்களோட ரிலேஷன் யார சரி பணக்காரனாக என்னன்னு சொன்னால் நீங்கள் முணங்கி கொண்டு இருப்பாங்க. இதை பார்ட் ஏல இருக்கிறவங்க, இந்த ஏல இருக்கிற இந்த உமா மாற பாருங்க, அவன் பணக்காரன், நான் எங்களுக்கு பாரு ஒன்றும் செய்கிறான் இல்லை, அவன் நல்லா வளர்ந்துட்டான் அப்படி இப்படின்னு குத்தம் குறைய மட்டும் சொல்லுவாங்க. ஆனால் பார்ட் பியில் இருக்கிறவங்க, அவன் வளர்ந்துட்டான், அவனை விட நாங்கள் வளரணும்டா அப்படின்னு மோட்டிவேஷனை கொடுப்பாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற இவங்க வந்து குத்தம் குறைய மட்டும் சொல்லி சொல்லி சொல்லிங்கன்னா, அதுவும் பணம் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு செல்றேன்னு சொன்னால் அந்த புள்ள வளராது. உண்மையாகவே நல்ல நிலைமை படிக்கவும் மாட்டுச்சு. ஏன்னா நீங்கள் தான் சொல்லிட்டீங்களா பணம் முக்கியம், பணம் முக்கியம் இல்லைடா, அப்போ என்னத்துக்கு படிக்க? இல்லைங்கண்ணா, ஒவ்வொரு டைமும் நீங்கள் சொல்லணும் பணம் இம்பார்ட்டன்ட், இல்லைங்கண்ணா. அப்போ இன்னைக்கு பார்ட் ஏல பார்த்துக்கோங்க. இன்னைக்கு என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், இப்போ அவன் குறை சொல்லிக்கொண்டு குத்தம் சொல்லிக்கொண்டு இருப்பாங்க. இப்போ இப்போ இவங்களோட ரிலேஷன் ஆகிக்கலும், இப்போ அவன் சம்பாதிக்கிறான்னா அவன் கஷ்டப்பட்டு, அவன் வேர்வை சிந்தி, அவன் அவ்வளோ ட்ரை பண்ணி நல்லா ஆச்சு. பணக்காரன் ஈஸியாகவே இல்லை, கஷ்டப்படணும், காசு செலவழிக்கணும், காசு இன்வெஸ்ட் பண்ணணும், ரிஸ்க் எடுக்கணும், ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும். இதெல்லாம் எடுத்து அவன் ஒரு நிலைமைக்கு வந்திப்பான். ஆனால் இந்த பார்ட் ஏழிக்கிற இந்த உமாமா அவங்களோட அந்த வாப்பா மாதிரிலாம் சோம்பேறம், சரியா? ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் பயம். இந்த சோம்பேறி ஆகிந்துட்டு ரிஸ்க் எடுக்க பயந்துட்டு கடைசி வரைக்கும் நீங்கள் ஏழையாக தான் சாகணுன்ற முடிவு எடுத்த அப்புறமா நீங்கள் என்னத்துக்கு அடுத்தவனுக்கு ஏசப்படாது, இல்லைங்கண்ணா. ஏன்னா அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டிப்பான், அவ்வளோ ட்ரை பண்ணி, அவ்வளோ பிளான் பண்ணி, இதெல்லாம் பண்ணி அவர் நிலைமைக்கு வரக்கொள்ள இந்த கூடைகிறார்கள் இந்த பாட்டு ஏழிக்கிற உமாமார் வந்து திட்டுவாங்க. அப்போ அவன் வந்துட்டான்ல, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? பார்ட் பிக்கு சரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். பார்ட் பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகின போகிறோம் என்னத்தை சொல்லணும்னா, அந்த புள்ளைக்கு நல்ல நிலைமைக்கு வா, அவனை விட நாங்கள் வாழ்ந்து காட்டணும், இல்லைங்கண்ணா. அதனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க, இது புள்ளகோல எந்த கேட்டகரி எப்படி சொல்லி வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லி. இப்போ பணக்காரன் வந்து எங்கேயும் போகிறான் இல்லை, ஒழுங்காக வாழ்கிறான் இல்லைன்னு நீங்கள் நினச்சி கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அது உங்களோட தப்பு. ஏன்னா அவனோட முன்னுக்கு அப்படி இருந்ததுக்கு அவன் வருஷத்துக்கு ஒருக்கா வெளிநாட்டுக்கு போய்ட்டு வருவான், நல்ல ஒரு டூர் அடிச்சுட்டு வருவான், நல்ல ஹோட்டல் ஒன்றில் போயிட்டு நல்லா தங்கிட்டு நல்லா திண்டு குடிச்சிட்டு வருவான். நீங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டீங்க. நீங்கள் இவனுக்கு குத்தம் சொல்லி மட்டும்தான் குத்தம் சொல்லதை நிப்பாட்டிட்டு பார்ட் பி உமா மாறுங்க, மாறிட்டு பிள்ளைகளை சரியாக மோட்டிவேட் பண்ணுங்க, விளங்கினா. ஒரே ஒரு கேள்வி தான், நான் அந்த மாலிமா மெத்தடாலஜி டீச்சர்ஸ்மாருக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி, இப்போது இது உங்களோட மகன், இது உங்களோட
அடுத்து விட்டு ஆன்ட்டியோட மகன் வச்சுப்போம். இவனை நீங்கள் பணம் முக்கியம்னு சொல்லிட்டீங்க, அடுத்து விட்டு ஆன்ட்டி பணம் முக்கியம்னு சொல்லிட்டா, ரைட்டா? ஆனால் இப்போ பணம் முக்கியம்னு சொல்லிட்டு இவன் ஒழுங்காக வளரல, பணம் முக்கியம்னு சொன்ன சொல்லிட்டு இவன் ஒழுங்காக வளர்ந்தான். அப்போ கடைசியில் உங்களோட மகன் இவட்ட கையேந்திட்டு வாழ்ந்து கொண்டிருக்கணும். அப்போ இவன் யார் சிறந்தவன், இவனா? இப்போ நன்மை கிடைக்கும், கடைசியில் மௌத்தாகினா எல்லாருக்கும் ஒரே கல்லறை தான்னு சொன்னால், அப்போ இந்த இஜிப்த் என்ன, இல்லாட்டி இந்த தாஜ்மஹால் என்ன, அதுவும் கல்லறை தான். சரிங்களா? பணம் இருந்தால் தான் இதையும் கட்டிடும். ஆனால் நான் அதை சொல்ல வரல. இப்போ நன்மை கை ஏந்துறவனுக்கா, அதாவது தானம் எடுப்பவனுக்கா, தானம் கொடுப்பவனுக்கா? தானம் கொடுப்பவனுக்கு, தானம் எடுப்பவனுக்கு அல்ல. சரியா? சிறந்த சொர்க்கம் தானம் கொடுப்பவனுக்கு, எடுப்பவனுக்கு அல்ல. சிறந்த சொர்க்கம் பிறரிடம் கை ஏந்தாமல் வாழ்ந்தவனுக்கு, கை ஏந்தி வாழ்ந்தவனுக்கு அல்ல. சிறந்த சொர்க்கம் 4 பேர் 10 பேர் 15 பேருக்கு உணவளித்தவனுக்கு, பிறரிடம் உணவு கேட்டவனுக்கு அல்ல. சிறந்த சொர்க்கம் 10,000 பேரை வாழ வைத்தவனுக்கு, பல்லாயிரம் பேரால் வாழ்ந்தவனுக்கு அல்ல. இல்லைங்கண்ணா? ஏழையை விட பணக்காரன், அதுவும் சிறந்த வழியில் அவன்ட பணத்தை செலவழிச்சவனுக்கு தான் மதிப்பு, இன்மை மட்டுமல்ல மறுமையிலும் தான். கிளியர் தானே? அதனால ஒழுங்கா சொல்றத சொல்லி வளங்க. சரியா? அப்படி இல்லாட்டி இந்த கோர்ஸை கண்டினியூ பண்ண கட் பண்ணிட்டு போங்க. கிளியரா? ஏன்னா சரியான ஒரு மைண்ட் செட் தான் எங்களுக்கு என்ன தேவை இந்த கோர்ஸை கண்டினியூ பண்ணுறதுக்கு. கிளியரா? அப்பாடா, ஏதோ சொல்ல நினைச்சேன். இது உங்களோட கையில் தான் இது. நல்லா எதாச்சிங்க. உங்களோட ஹோம் முன்னுக்கும் நல்ல ஒரு வீடை கட்டிட்டு நல்ல ஒரு காரில் உங்களோட புள்ள வந்து இறங்கக்கொள்ள யாருக்கு பெருமை? உங்களுக்கு தானே? இல்லாட்டி அந்த காரை தொடக்கிற ஒத்தனா வளர்க்க போறீங்களா? ரெண்டுக்கு மைண்ட் செட் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை தான் என்ன, பணம். அது முக்கியம்தான், இல்லாமல் இல்லை. சாகக்கொள்ள நீங்கள் போயிட்டு சாகுங்க கபூர் கொடியில். சரியா? ஆனால் வாழ்கிற டைமுக்கும் அடுத்தவன்ட்ட கையேந்தாமல் வாழணும்னா சல்லி தேவை. இல்லைங்கண்ணா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அப்போது அவன் நல்ல ஒரு நிலைமைக்கு போகணும்னா ஒன்றாவது அவனுக்கு சல்லிட அருமை சொல்லுவீங்க. என்னத்தை மோட்டிவேஷனை பண்ணுங்க. பாரு, இவங்கெல்லாம் இப்படிங்கிறாங்க, இவங்கெல்லாம் எனக்கு இப்படி செஞ்சாங்க, இவங்களை விட நாங்கள் வாழ்ந்து காட்டணும், அதுக்கான நீ என்ன நடவடிக்கை எடுக்கீங்க எடு. சின்ன வயசில் செல்லவே இல்லை, ஒரு பெருசாக என்ன பண்ண சொல்லுங்க, ஆனால் சொல்லணும். கிளியர் தானே? அப்போ நீங்கள் முன்னேறல மாதிரி தனி மனிதன் வாழ்வாதாரம் முன்னேறும். தனி மனிதன் வாழ்வாதாரம் முன்னேறிச்சு அப்படின்னு சொன்னால் தானாகவே இலங்கையிட ஜிடிபி யோசனும், அப்போ இலங்கையிட வல்லரசாயிடும். இங்கே நீங்கள் தனி மனிதன் வாழ்வாதாரம் ஒசத்தாம ஜனாதிபதிக்கோ அரசாங்கத்துக்கே செய்யல. இல்லை, டெவலப்பிங் கண்ட்ரி ஆல்வேஸ் டெவலப்பிங் கண்ட்ரி அன்டில் யூ டெவலப் யுவர் செல்ஃப். இல்லைங்களா? அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொண்டா சரி. எக்ஸாம்பிள் இந்த கேஜிஎஃப் படத்தை பாருங்க. கேஜிஎஃப்ல அந்த தாய் ஒரு வார்த்தை சொன்னதுக்காக அவன் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குவான். இந்த உலகத்துல இருக்க எல்லா தங்கத்தையும் உனக்கே தரமா. சாந்தி என் அம்மா சின்ன ஊர்ல பிறந்தால பெரிய ஆசைகள் எதுவும் இருந்ததில்ல. ஆனா போகும்போது என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு போயிட்டா. எல்லாரும் பணம் இருந்தா நிம்மதியா வாழ்ந்துடலான்னு நினைக்கிறாங்க. ஆனா பணம் இல்லைன்னா நிம்மதியா சாக கூட முடியாதுன்னு யாரும் நினைக்கிறதே இல்லை. தம்பி, உங்க அம்மாவை காப்பாத்த இந்த காசு பத்தாதுப்பா. நீ எப்படி வாழ போறியோன்னு எனக்கு தெரியாது. ஆனா சாகும்போது இந்த உலகமே மதிக்கிற பெரிய பணக்காரனா தான் சாகணும். சத்தியமா பெரிய பணக்காரனாய் காட்டுறமா. அவளுக்கு கொடுத்த சத்தியத்துக்கு இது பத்துமானு தெரியல. அவ ஆசைதான் என் ஆட்டம். ஒரே வார்த்தை தான் தாய்க்காக. அந்த வார்த்தையில தான் இதான் முன்னேறதா இல்லையா, அவனோட புள்ள நல்ல நிலைமைக்கு போறதா இல்லையாண்டு. சரியா? ரைட். ஏன்னா நோக்கத்தை சொல்லி கொடுத்துருவோம். அப்போ நோக்கம் கிளியராக இருந்துட்டு சொன்னால் நல்ல நிலைமைக்கு போவானேன்.
ரைட். அப்போ பேரண்ட் கோஆபரேட்டிவில் யார் இதை தேர்வு செய்யலாம் அப்படின்னு சொன்னால், தங்கள் குழந்தைகளின் கல்வியில் நேரடியாக பங்கேற்க விரும்பும் பெற்றோர்கள். நேரடியாக நீங்களோட கல்வியில் பங்கேற்க விரும்பினீங்க அப்படின்னு சொன்னால் இது பண்ணிடும். சரியா? ஸோ குடும்பம் அண்ட் கல்வி ஒன்றாக இணைந்து ஒரு சூழலை உருவாக்க விரும்பும் குடும்பங்கள். எனக்கு தமிழ் ரீட் பண்ண கொஞ்சம் கஷ்டம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. குடும்பம் அண்ட் கல்வி ஒன்றாக இணைந்து ஒரு சூழலை உருவாக்க விரும்பும் குடும்பங்கள், அதாவது ஃபேமிலி. இப்போ நீங்கள் உங்களோட ஹஸ்பண்ட், உங்களோட புள்ள எல்லாம் சேர்ந்து அவனுக்காக ஒரு புது ஒரு கல்வி திட்டத்தை வந்து பழகி கொடுக்குறீங்க, உருவாக்குறீங்க, நல்ல ஒரு திட்டத்தை கொண்டு போகிறீங்க. இதுதான் இன்னைக்கு இஸ்ரேல் நாடு பண்ணுது. இஸ்ரேல் நாடு பண்ணுது. அது பண்ணதுனால தான் இன்றைக்கு அது பெரிய ஒரு இதாகிது, ஒரு சூப்பர் பவராக இது. ஏன்னா கல்வி விளங்கினா, கல்வியில் ஒழுங்கா இல்லாத நாடுகள் இன்றைக்கு அடி வாங்கி கொண்டு தான் அடி வாங்கும். ஏன்? கல்வி முக்கியம். எப்படிப்பட்ட கல்வியை கொடுக்குறோன்றது தான் இன்னைக்கு மெயின் இது. இதுக்கு நான் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். இஸ்ரேல் நாடு அப்போ நீங்கள் என்னது கொண்டு வந்தேன்னு சொல்லுவீங்க, நான் அதை சொல்கிறேன். சரியா? இப்போ ஹிப்ரின்ற ஒரு மொழி இன்னைக்கு இஸ்ரேல் நாடு பேசும் மொழி. ஆனால் இது அழிஞ்ச ஒரு மொழி, இது அழிவுல இந்த மொழி யாருமே பேசல. அப்போ ஒருத்தன் என்ன பண்ணுறான்னு சொன்னால், அவனோட பேர் எலிசா பின் யஹூதான்னு சொல்கிறத்தன். இஸ்ரேலில் ஒரு நாடு உருவாச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் பொதுவாக பேசுகிறதுக்கு மொழி ஒன்று வேணுன்றதுக்காக ஒருத்தன் அவனோட பிள்ளைய வெளியவே அனுப்பாமல் அவனோட ஒய்ஃபோட சேர்ந்து பேசிட்டு குழந்தை வயிற்றுல உருவாகினத்தில் இருந்து அது பிறந்ததுக்கு அப்புறமா ப்ரீ ஸ்கூல் போகிற வயசு வரைக்கும் ஹிப்ரின்ற ஒரு மொழியில் மட்டும் பேசுகிறாங்க. அப்போ பல்லாயிரம் வருஷத்துக்கு பிறகு, 2000 வருஷம் நான் நினைக்கிற மாதிரி 2000 வருஷத்துக்கு பிறகு தாய்மொழி ஹிப்ரிவா பிறக்கக்கூடிய ஒரு புள்ளி ஒன்று பிறக்குது. இல்லைங்களா? இவங்க எல்லா மொழியையும் பேசாமல் புள்ள வயிற்றுல உருவாகினத்துலேருந்து ஹிப்ரிவா மட்டும் பேசுகிறாங்க. பேசி 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 வளர்க்குறாங்க. அப்போ 2000 வருஷத்துக்கு பிறகு ஹிப்ரிவா தாய்மொழியாக கொண்ட ஒரு புள்ள பிறகுதோ, அதுவும் இவங்கட. சரியா? அப்போ இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை இவங்க செஞ்சாங்க. இஸ்ரேல் நாடை உருவாக முன்னாடி, பலஸ்தீனுக்கு வர முன்னாடி, பலஸ்தீன் ஒரு நாட்டை கைப்பற்றது முன்னாடி. இன்றைக்கு இஸ்ரேல் நாடு தான். இல்லைங்கன்னா என்னடா இஸ்ரேல் நாடு எக்ஸெப்ட் பண்ணிட்டான்னு சொல்கிறல்ல, அது நாடுன்னு தான் இப்போக்கி அப்படி தான் சொல்லி ஆகணும். இப்போ பலஸ்தீனை கைப்பற்றதுக்கு முன்னாடி, பலஸ்தீன்ற நாட்டை கைப்பற்றதுக்கு முன்னாடி இவங்க என்ன செய்கிறாங்க? அந்த யூதர்கள் அந்த பலஸ்தீன்ற நாட்டை கைப்பற்றி இஸ்ரேல் ஒரு நாட்டை உருவாக்கினால் பல தேசத்தில் இருக்கிற யூதர்கள் பல மொழியில் பேசி கொண்டிருக்கிறாங்க. பொதுவான மொழி வேணுன்றதுக்காக ஹிப்ரியூண்டு ஒண்ட இவங்க வீட்டு சூழலில் வச்சு வெளியவே அனுப்பாமல், அந்த பிள்ளை வெளியவே அனுப்பாமல் பழக்கிறாங்க. அதுக்கப்புறமா ப்ரீ ஸ்கூல் போனால் வேறு லாங்குவேஜ் தானே நினைக்கலும். அதனால் என்ன செய்கிறாங்கடா, ப்ரீ ஸ்கூலை கூட இவங்களே பழகி கொடுக்குறாங்க. கிரேட் 1 2 3 4 5லேருந்து அந்த புள்ள ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் இந்த பேரண்ட்ஸே படித்து கொடுக்குறாங்க. அவன் அன்னைக்கு செஞ்ச அந்த இதனால் இப்போ அவன் செஞ்ச ப்ரீ ஸ்கூலில் அவனோட ஃபேமிலி ஆக்களையும் கொண்டு வந்து சேர்த்தினாங்க. சரியா? அதுக்கப்புறமா அவன் காலேஜ், அவனோட ஸ்கூல், அந்த புள்ள தனியாக படிக்கல, அடுத்தடுத்த புள்ளுகளை எல்லாம் சேர்த்து வச்சு தான் படித்து கொடுத்தான் ஹிப்ரியூ மொழியில். அப்போது அழிஞ்சு போன ஒரு மொழியை உருவாக்க வச்சா இன்றைக்கி 50 விதமானவங்க இன்றைக்கி தாய்மொழி இஸ்ரேலில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஹிப்ரியூ தான். அப்போ அழிஞ்சு போன ஒரு மொழி, அதில் பிறக்கவே இல்லை, 2000 வருஷமாக வேணும் அந்த தாய்மொழியாக கொண்டு. அதுக்கப்புறமா அழிஞ்சு போன ஒரு மொழியை இன்னொருக்கா தாய்மொழியாக பிறக்கிற புலோல் இன்றைக்கி லட்சக்கணக்கு புலோல் வந்து இன்றைக்கி தாய்மொழியாக பிறகுது. ஹிப்ரியூ தான் என்ற தாய்மொழி அப்படின்னு சொல்லி, எப்படி நாங்கள் தமிழ் தாய்மொழின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ஹிப்ரியூ தாய்மொழின்னு சொல்கிறதுக்கு இன்றைக்கி லட்சக்கணக்கான புலோல் பிறந்து கொண்டிருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி 2000 வருஷமாக எவனுமே பிறக்கல. அப்போ நடுவில் ஒரு மொழியாக, தாய்மொழியாக ஒரு புரட்சியாக உருவாக்குறாங்க. எப்படி நாங்கள் தமிழை விட்டுட்டு ஒரு சூழல் ஒன்றை உருவாக்கி அரபை மட்டும் படித்து கொடுத்துட்டு அப்படி அரபிக்கில் பேசிக்கிறாங்க ப்ரெக்னென்ட் ஆகிக்கிற டைம். அதுக்கப்புறம் பிறக்கிற பிள்ளையும் அரபிக்க தாய்மொழியாக கொண்டு தான் பிறக்கும். இல்லைங்கன்னா அதை மாதிரி தோண்டி தேடி பாருங்கள். இது மாதிரி உலக வலைகளை
ஊரு பலாய் மட்டும்தான் கழுவ தெரியும் நிறைய பேருக்கு. உலக பலாயம் கழுவி பாருங்க, நிறைய விஷயம் விளங்கும். அப்போ புலோல வளர்க்க முன்னாடி கட்டாயம் ஒரு விஷயம் தேவை, அதுதான் வேர்ல்ட் பொலிட்டிக்ஸ். சரியா? ஸோ இதையும் கட்டாயம் நீங்கள் படிச்சே ஆகணும். இந்த பேரண்ட் கோஆபரேட்டிவ் இது செய்கிற அப்படின்னு சொன்னான். என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னால், பேரண்ட் கோஆபரேட்டிவ் ப்ரீ ஸ்கூல் ஒன்று செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக உலக அறிவு கட்டாயம். சரியா? ரைட். அப்போ நோட்ஸை தரேன். பெற்றோர் கூட்டுறவு பள்ளி அதோட கம்ப்ளீட் நோட்ஸை வந்து எழுதிக்கோங்க. சரியா? முக்கிய அம்சங்களின போட்டி, அதாவது பெற்றோர் சேர்ந்து நிர்வகிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் இதில் எல்லாமே ஒரு ப்ரீ ஸ்கூலோட கன்செப்ட் அப்படியே ஃபுல்லாகவே பார்க்க வேண்டியது நீங்கள் தான். அது ஒரு பெற்றோர் கூட்டுறவு பள்ளி ஓசஸ் வழக்கமான பள்ளி இல்லைங்களா? இதில் நிர்வாகம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பெற்றோரோட நிர்வகிப்புல தான் இது ஃபுல்லாகவே பெற்றோரோட நிர்வகிப்பு. அதுக்கு பிறகு செலவு ஃபுல்லாகவே குறைவான செலவு. சரியா? ஏன்னா இப்போ மெயின் ப்ரீ ஸ்கூல் ஒன்று செய்யணுன்னா இடம் உண்டு, பில்டிங் ஒன்று தேவை, லைட்டு, கரண்ட் பில், தண்ணி பில், அதெல்லாம் தனித்தனியாக ப்ரீ ஸ்கூலில் இடம் ஒன்று வச்சுன்னு சொன்னால் தனித்தனியாக செலவு வண்டிக்கும், லைசன்ஸ் ஆகிலும் எல்லாம். ஆனால் இப்போ நீங்களே படிச்சு கொடுக்க போகிறேன்னு சொன்னால் ஒரு செலவு வண்டி இல்லை. அப்புறமா பெற்றோரோட பங்கு, பெற்றோரோட என்னென்ன பங்கு இது முழுக்க தான் உங்களோட பங்கு தான் இது, எழுதிக்கோ நோட்ஸை. அப்புறமா கல்வி அணுகுமுறை, குழந்தை மையம், சுயமாக கற்ற அந்த பிள்ளைய வந்து சுயமாக கற்று விடணும். இதில் என்ன ஆப்ஷன் அப்படின்னு சொன்னால், யாராச்சும் கேள்வி கேட்ட போகிறோம் உமா வந்து சொல்லிக் கொடுப்பா, இப்படி சொல்லு. இல்லாட்டி இன்னொரு கொஸ்டின் வந்து யார் சார் கேட்குறாங்க, அவங்களோட பேர் என்னப்பா, பேர் என்னப்பான்னா பிள்ளைய யோசித்து சொல்லிவிடுங்க இல்லைங்கச்சா? பிள்ளைய யோசித்து சொல்லிவிட்றல இவன் சொல்லுற ஹானா அப்படி இப்படின்னு சொல்லி கொடுக்குற இல்லைங்கண்ணா, சஷ்னா அப்படின்னு நீங்களே. அப்போ அதை கேட்டு கேட்டு சொல்கிற இல்லை பிள்ளைய. ஒருத்தங்க யாராச்சும் கேள்வி கேட்ட போகிறோம் அது யோசிக்கட்டும், யோசிச்சு அதே சொல்லட்டும், வெயிட் பண்ணுங்க இல்லைங்கண்ணா. அதுதான் இந்த பேரண்ட் கோஆபரேட்டிவ்ல மெயின். அப்போ சமூக உறவு, பெற்றோர் குழந்தைகள் ஆசிரியர்கள் இணைந்து வளருவர். இது வந்து ஃபிசிக்கலாக வரக்குள்ள வரும், டிஜிட்டலாக லாய்க்கால வரேன்னு சொன்னால் இப்போ இந்த ஆசிரியர்கிட்ட தொண்டு தேவையில்லை இல்லைங்கன்னா. அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இதை நோட்ஸ் எழுதிக்கோங்க. ஸோ லாய்க்கால என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் வந்து படித்து கொடுக்க போகிறீங்க, இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகுறீங்க, ரெஜிஸ்டர் ஆக போகிற உங்களுக்கு வந்து ஃபுல் கைடன்ஸ் தரும், உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் பிள்ளைக்கு டீச் பண்ணுறீங்க. இதனால் பிள்ளைக்கு ஃபைனல் சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும், ஜீன் அப்ரூவ் பண்ணப்பட்ட சர்டிஃபிகேட் பிள்ளை கிடைக்கும். உங்களுக்கு வந்து என்பிசியால் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட உங்களுக்கு என்பிசி சர்டிஃபிகேட் கிடைக்கும். நீங்கள் வந்து பேரண்ட் கோஆபரேட்டிவ் ப்ரீ ஸ்கூலில் வந்து 1 இயர் கம்ப்ளீட்டடாக உங்களோட பிள்ளைக்கு டீச் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி இல்லைங்கண்ணா. அப்போ உங்களோட உமாக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும், பிள்ளையோட பேரும் போட்டு இந்த பிள்ளைக்கு நீங்கள் டீச் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இல்லைங்கண்ணா. அப்போ ஒரு தாய்க்கு தாண்ட மகளோட பேரை போட்டே நீங்கள் டீச் பண்ணிட்டீங்கன்ற ஒரு சர்டிஃபிகேட் என்பிசியால் கிடைக்கும், நேஷனல் ப்ரீ ஸ்கூல்ஸ் கன்சோர்டியம். பிள்ளைக்கு வந்து குளோபல் ஏர்லி எஜுகேஷன் நெட்வொர்க் ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும். இதுதான் லாய்க்கால வந்து நடக்கிற. லாய்க்கால என்ன செய்வாங்கடா, இதுதான் லாய்க்கா. இது வந்து உங்களுக்கு தருவாங்க, நீங்கள் கைடன்ஸ் ஒவ்வொரு இயர் ஒவ்வொரு நாளும் என்னத்தை டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களோட பிள்ளைக்கு டீச் பண்ணுறீங்க. அதனால் ஃபைனல் அசைன்மெண்ட் எல்லாம் தருவாங்க, எப்படி எப்படி எடுக்கணும், என்ன மாதிரி எடுக்கணும்னு சொல்லி. ஸோ அதை எடுத்த அப்புறமா ஃபைனல் எக்ஸாம்ஸ் லைக்காவில் செய்வாங்க, ஜூம் லைவில். அது நடத்தின பிறகு உங்களுக்கும் இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கும் என்பிசி சர்டிஃபிகேட் கிடைக்கும். நீங்கள் வந்து பேரண்ட் கோஆபரேட்டிவ் ப்ரீ ஸ்கூல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, செஞ்சு டீச் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ என்பிசி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ஒர்த் தான், என்பிசி ஜீன் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ஒர்த் தான். இப்போ ஏண்டா இப்போ ஒரு சர்டிஃபிகேட் வந்து யாருக்கு வேணால் அடிச்சு கொடுக்கலாம், பிரிண்ட் பண்ணி அடிச்சு கொடுக்கலாம், 50 ரூபா 60 ரூபா தான் பிரிண்ட் பண்ணி அடிச்சு கொடுக்குறேன்னு சொன்னால். ஆனால் ஸ்டாண்டர்டான சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணுற இல்லை நிறைய ப்ரீ ஸ்கூலில். ஸோ என்பிசி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நாங்கள் பண்ணி தரோம் ஒவ்வொரு ப்ரீ ஸ்கூல்ஸுக்கும், இன்க்ளூடிங் ஜீன் ரெஜிஸ்ட்ரேஷன். நீங்கள் எங்களை தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். சரியா?